அன்பானவர்களே, இவர்களுடைய விவாக ஆராதனையில் இவர்களுக்கும் நம் யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாக ஓரிரு காரியங்களை வேத புத்தகத்திலிருந்து சொல்லும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஈசாக்கு, ரெபெக்காள் ஆகிய ரெண்டு பேருடைய வாழ்வில் உண்டான முக்கியமான ரெண்டு அனுபவங்களை இவர்களுக்கும் நமக்கும் பயனுண்டாக சொல்ல விரும்புகின்றேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகம புஸ்தகம் 24வது அதிகாரத்தில் 67ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. இங்கே இந்த ஈசாக்கு செய்த அருமையான ஒரு காரியம், அவனுடைய வாழ்வில் அவனுடைய அன்பு தாய் சாராளை இழந்து நின்ற நாட்களில் ஆண்டவர் அவனுக்காக ஒரு ரெபெக்காளை அற்புதகரமாக ஆயத்தப்படுத்தி அவன் வாழ்விலே கொண்டு வந்தார். அந்த சம்பவங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஆபிரகாம் தன் மகனுக்கு விவாகம் பார்க்கும் பொழுது முழுவதும் தேவனையே சார்ந்திருந்தார். அவருடைய மூத்த ஊழியக்காரனை அது விஷயமாய் அனுப்பும் பொழுதும் தேவனை பார்த்து நட என்று நல்ல ஆலோசனைகளை கொடுத்து அனுப்பியிருந்தார். அதே போல அந்த மனுஷனும் நல்ல ஜெபத்தோடு தேவ பயத்தோடு ஒவ்வொரு கட்டத்திலும் செயல்பட்டார். தேவன் ஈசாக்குக்கு தெரிந்து கொண்ட ரெபெக்காளை சரியாக ஆண்டவர் தந்தார். என்னை நேர்வழியாய் நடத்தினீர் என்று அந்த ஊழியக்காரன் சொன்னான். அப்படி இந்த ரெபெக்காள் வீட்டிற்கு வந்த பொழுது இந்த ஈசாக்கு அவளை நேராக தன்னுடைய தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் அவர்கள் எல்லாரும் பரதேசிகளும் கூடாரவாசிகளுமாய் வாழ்ந்தார்கள். ஸோ ஒவ்வொருவருக்கும் ஒரு கூடாரம் அடித்திருந்திருப்பார்கள். அதிலே அந்த சாராளுடைய கூடாரம் அது காலியாக இருக்கின்றது. இவன் நேராக தனக்கு தேவன் தந்த துணையை கொண்டு அந்த சாராளுடைய கூடாரத்துக்குள் கொண்டு போகிறான். அடுத்து வசனம் சொல்லுகிறது, அவன் தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அப்போ அங்கே நாம் பார்க்கிறோம், இந்த ரெபெக்காள் அந்த சாராளுடைய கூடாரத்தை நிரப்பினாள். சாராளுடைய கூடாரத்தை இந்த ரெபெக்காள் நிரப்பினபடியினால் அது இந்த ஈசாக்குடைய உள்ளத்தையும் நிரப்பிவிட்டது. அவனுக்கு துக்கம் இருந்த இடத்தில் ஆறுதல் நிறைவாய் கிடைத்தது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த அருமையான நிகழ்வு எழுத்தின்படி இந்த குடும்பத்துக்கு தேவை. இந்த குடும்பத்தில் தேவன் அதை செய்வாராக. அனிஷா மலர் பிரபினுடைய உள்ளத்தில் இருக்கிற எல்லா வெற்றிடத்தையும் நிரப்பக்கூடிய ஒரு நல்ல மகளாக, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற துக்கம், எந்த ஒரு எதிர்மறை சிந்தனைகள் இருந்தாலும் அதெல்லாம் மேன்மையானதாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவரை நிரப்புகின்ற ஒரு நல்ல அனுபவம் உண்டாகட்டும். இது இவர்களுக்கு மட்டுமல்ல, கணவன் மனைவியாய் வாழ்கின்ற ஒவ்வொருவருமே ஒருவரை ஒருவர் நிரப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை செய்ய சொல்லியிருக்கிறார். ஆரம்பத்தில் ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கும் போதே சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை எல்லாம் நிரப்புங்கள். அந்த நிரப்புங்கள் என்கிறது அங்கே வருகிறது. ஒரு ஆசீர்வாதமும் கட்டளையுமாக அது அங்கே கொடுக்கப்பட்டது. இப்போ நிரப்பணும் சொல்லும் பொழுது முதல்ல கணவன் மனைவியோட உள்ளத்தை நிரப்பணும், மனைவி கணவனுடைய உள்ளத்தை நிரப்பணும். அப்போ தான் ஒரு திருப்தியான மகிழ்ச்சியான நிறைவான வாழ்வு இருக்கும். பாருங்கள், கணவன் வீட்டுக்கு வந்துட்டார்னா மனைவிக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். மனைவியை பார்த்தோன்னா கணவனுக்கு அவ்வளோ மகிழ்ச்சி உண்டாகும். அது இல்லைன்னா எங்கேயோ சம்திங் ராங் சம்வேர் என்று அர்த்தம். அப்போது ஒருவர் பார்க்கும் பொழுது அந்த வீட்டுக்குள்ளே அவர்களுக்கு அவ்வளோ ஒருத்தரால் ஒருவருக்கு வரக்கூடிய அந்த நிரப்புதல்,
அது குடும்பத்துக்கு ரொம்ப தேவை. சில வேளை சிலருக்கு துக்கம் இருக்கும், அப்போ துணையாள் அதை அந்த துக்கத்தின் வேளையில் பேசுகிற ஒரு வார்த்தை அந்த துக்கத்தை மாற்றுகிறதாக இருக்க வேண்டும். அதான் நிரப்புதல். அல்லேலூயா. சிலர் கோபத்தில் இருப்பால் சில சமயம், அப்போ துணையால் பேசுகிற ஒரு வார்த்தை அந்த கோபத்தை அடக்குகிறதாக இருக்க வேண்டும். விவேகமான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், பண்பான வார்த்தைகள், அதுபோல செயல்பாடுகள், வார்த்தை மட்டுமல்ல செய்கைகள், இவைகள் மூலமாக ஒருத்தரை ஒருத்தர் சிறப்பாக நிரப்ப முடியும். அதே போல இந்த மகளும் வாழ்வெல்லாம் அவள் தன் கணவனை நிரப்புகிறவளாய், தன் குடும்பத்தை நிரப்புகிறவளாய், தன்னுடைய வாழ்வின் எல்லையெல்லாம் நிரப்பி மகிழ்விக்கிறவளாய் காணப்பட கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக, அந்த சாராளுடைய கூடாரத்தை இவள் நிரப்பினாள் என்று சொல்லும் பொழுது, சாராளுடைய அந்த ஸ்தானம் இவள் அதை எடுத்துக்கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ சாராள் அங்கே இல்லை, அந்த இடத்துல நின்று செய்ய வேண்டிய காரியங்களெல்லாம் செய்து, அதுதான் ஒரு வெற்றியான ஒரு பிரயோஜனமும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இவள் அங்கே சென்ற பொழுது அந்த சாராளுடைய தன்மைகள் அதை இவள் எடுத்துக்கொண்டாள். இப்போ ஈசாக்கு பார்க்கும்போது சாராள் இல்லை என்ற நிலையே இல்லை. சாராளுடைய தன்மைகளெல்லாம் இவளிடத்தில், சாராள் செய்தது போல இவள், அந்த நிலை தான் மிக முக்கியமான விஷயம். அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் பார்க்கின்றோம் இங்கே 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனம் சாராளை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறது. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். அல்லேலூயா. அப்போ இந்த சாராளுடைய கூடாரத்தை நிரப்புன்னு சொல்லும் பொழுது, சாராளுக்குள் இருந்தவைகள் இந்த ரெபெக்காளுக்குள், அதுபோல வேதத்தில் காணும் சாராள் நல்ல சுபாவங்கள் உள்ளவள். அதிலே ஒரு சுபாவம் குடும்பத்தை பற்றி சொல்லும் பொழுது, அவள் புருஷனை கனம் பண்ணினவள். அல்லேலூயா. அந்த சுபாவம் இந்த அருமையான மகளுக்கும் நிறைவாய் இருப்பதாக. புருஷனை எப்பொழுதும் கனம் பண்ணணும். வேதம் அதை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் எங்கு நம்ம படித்தாலும் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படியுங்கள் சொல்லி இருக்கிறது. மனைவிகளே உங்கள் புருஷரிடத்தில் பயபக்தியாய் இருங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல இந்த அருமையான மகளும் தன் கணவனை கீழ்ப்படிவது மட்டுமல்ல, ஒரு கனமாக எண்ணுவது. அவள் பாருங்கள், ஆண்டவன் என்று சொல்லி கீழ்ப்படிந்திருந்தாள் என்று சொல்லியிருக்கு. ஆண்டவன்னா என்னை ஆண்டு கொண்டவன், என்னுடைய மாஸ்டர், என்னுடைய லார்ட் என்று சொல்லி அந்த அளவுக்கு ஒரு உயர்வாக தன்னுடைய கணவனை உள்ளத்தில் வைத்து அவள் கீழ்ப்படிந்தாள் என்று சொல்லி இருக்கிறது. அதே போல இந்த காலத்திலும் அப்படித்தான். பெண்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சமூகத்தில் வேலை விஷயங்கள் மற்ற காரியங்களிலே உயர்ந்து நின்றாலும் அது மகிழ்ச்சி, நீங்கள் நன்றாக செய்யுங்கள். அதே வேளையில் உங்கள் வீட்டிலே கணவன் என்று சொல்லும் பொழுது அந்த கணவனை உங்களை ஆண்டவன் என்று சொல்லுகிற அந்த ஒரு கனத்தோடு நீங்கள் எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அல்லேலூயா. உங்களுக்கு உலகத்தில் வேலை பெரிதா இருக்கலாம், பணம் கையில் வரலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். அதெல்லாம் கணவனை மதிக்கின்ற கனம் பண்ணுகிற காரியத்தில் ஒரு இம்மி கூட குறைய வச்சிடக்கூடாது. ஆமென். அதிலே கவனமாக இருக்கும் பொழுது தேவனும் ஆசீர்வதிப்பார், மேன்மையாக நடத்துவார். இந்த சாராளுடைய குடும்ப விஷயமாக சாராளுடைய இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயசென்றவளாயிலும் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சாராளுக்கு புத்திரபாக்கியம் ஒரு பெரிய ஒரு சவாலாக இருந்தது. ஆனால் விசுவாசத்தினாலே தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பற்றி கொண்டு அவள் பிள்ளை பெற்றாள் என்று அவளை பாராட்டி எழுதியிருக்கிறது. அதே போல இந்த அருமையான மகளும் சாராளுடைய அந்த கணவனை கனம் பண்ணுகிற சுபாவம் மட்டுமல்ல, அவளுக்குள் இருந்த விசுவாசம்,
அந்த விசுவாசம் அந்த கூடாரத்தை நிரப்பின மகளுக்கு உண்டாகணும். அதே மாதிரி இவளுக்கும் நிறைவாய் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். குடும்பம் முழுவதிலும் தேவன் தருகின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. வெறும் கையில் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எண்ணி எண்ணி வாழ்க்கை நடத்தினா அது ஓரளவு தான் வாழ முடியும். ஆனால் அதற்கு மேலே கர்த்தரை விசுவாசித்து தேவன் இதை செய்வார், தேவன் இதை நடத்துவார், தேவன் இதை பொறுப்பெடுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த விசுவாசத்தில் முன் செல்லக்கூடிய குடும்பம் நிச்சயமாய் தாங்கள் பிரயாசப்படத பார்க்கிலும் மேலான நிலைமையில் வருவார்கள். அல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லுகிறது. நம்ம பணம் இருந்தால் தான் பிழைக்க முடியும் என்பது சாதா உலக வழக்கம். ஒரு பக்கம் உண்மைதான், பணம் இல்லாட்டா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பைபிள் அதற்கு மேலே ஒன்று சொல்லுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. ஸோ பணம் என்பது ரூபாய் காசு என்பது இந்தியாவில் உள்ள கரன்சி. ஆனால் விசுவாசம் என்பது பரலோகத்தின் கரன்சி. அல்லேலூயா. இங்கே பணத்தை கொடுத்தா வாங்கலாம், ஆனால் பரலோகத்தில் விசுவாசத்தை கொடுத்தா எதையும் வாங்கலாம். ஆமென். பரத்திலே தேவன் நமக்காக நன்மைகளை உருவாக்கி வரங்களை உருவாக்கி ஏற்ற வேளைகளில் ஜோதிகளின் பிதாவானவர் நம்மிடமாய் இறங்கி வர பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. அதை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசம் என்கிற காசு அங்கே கொடுக்கணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரமாகவே அந்த விசுவாசம் சாராளுக்குள் நிறைவாய் இருந்தது. அந்த விசுவாசம் இந்த அருமையான மகளுக்குள்ளும் நிறைவாய் வருவதாக, அவளுக்குள் ஏற்கனவே அந்த விசுவாசம் இருக்கிறது, அது இன்னும் வர்த்தித்து பெருக ஆண்டவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஈசாக்கை பற்றின காரியத்திலே இவள் ரெபெக்காள் எப்படி சாராளுடைய கூடாரத்தை நிரப்பினாளோ அதே மாதிரி இந்த ஈசாக்கு ஆபிரகாமுடைய அடிச்சுவடுகளில் நடந்தான். அவனும் மிக விசேஷமானவன். ஆபிரகாம் என்கிற தன்னுடைய தகப்பனுடைய முற்பிதாவினுடைய அடிச்சுவடுகளில் நடந்து தேவனால் அங்கீகரிக்கப்பட்டவன், ஆசீர்வதிக்கப்பட்டவன் இந்த ஈசாக்கு. அதே போல இந்த மணமகனும் தன் குடும்ப வாழ்விலே தன் தகப்பனுடைய விசுவாசம், தாயினுடைய விசுவாசம், அது மட்டுமல்ல தேவன் பைபிளில் காண்பித்திருக்கிற இந்த ஆபிரகாமுக்கு இருந்த மாபெரும் விசுவாசம் அந்த அனுபவங்களில் நடக்க உதவி செய்வாராக. ஒரே ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது 17ஆம் வசனம் 18ஆம் வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே குடியிருந்து தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு இட்டிருந்த பெயர்களின் படியே அவைகளுக்கு பெயரிட்டான். அல்லேலூயா. இந்த ஒரு சம்பவமே ரொம்ப ஆச்சரியமான சம்பவம். அவன் கூடாரம் போட்டு குடியிருந்து செய்த வேலை என்னவென்றால், தன் தகப்பன் காலத்தில் சில கிணறுகளை வெட்டியிருந்தார் அவருடைய மேய்ச்சலுக்காக. ஆனால் பிறகு பலர் அதை தூர்த்து போட்டாங்க, மண்மூடி கிடக்கிறது. இப்போ இவன் என்ன பண்ணுறான், புதிய துறவு வெட்டுறதுக்கு பதில் தன் தகப்பனுடைய பிரயாசம், அதுக்கு இப்போ பலன் வராமல் கிடக்குது, அதிலேயே பலன் எடுப்போம் என்று சொல்லி அருமையாக தான் தகப்பன் வெட்டியிருந்த அந்த துறவுகளையே வெட்டி எடுத்து தண்ணீர் கண்டு அப்பா போட்டிருந்த அதே பேரை போடுறான். அப்போ அவருடைய அடிச்சுவடுகளில் அப்படியே நடக்க அவன் ஆசைப்பட்டு செய்த ஒரு அழகான காரியம். அல்லேலூயா. இது மிக முக்கியம். பிள்ளைகள் தங்கள் வாழ்விலே தேவன் தங்களுக்கு தந்திருக்கிற பெற்றோருடைய அடிச்சுவடுகளை எப்பொழுதும் கவனிக்க வேண்டும். அவர்கள்தான் உங்களை வளர்த்தி ஆளாக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்கள். தேவன் அவர்களை பயன்படுத்தினார். ஆகவே நீங்கள் இப்பொழுது கணவன் மனைவியாய் ஒரு புதிய குடும்பம், நீங்கள் ஒரு தனி குடும்பம், நீங்கள் அப்படி வாழ ஆரம்பிக்கும் போதும் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் நடத்தின அனுபவங்களை நினைவு கூறணும். அவருடைய விசுவாசம், அவர்கள் உங்களுக்குள் தந்த தேவ பக்தி, உங்களுக்குள் தந்த வாழ்க்கைக்குரிய நல்ல நடைமுறைகள், இவைகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். அதோடு நம்முடைய தேவன் நமக்கு தந்த பரிசுத்த வேதத்தின் சத்தியங்கள் வழி நடக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஈசாக்கு அங்கே ஒரு கிணற வெட்டுறான்,
வெட்டி முடித்தோடனே எல்லாம் வந்து சண்டைக்கு வராங்க. இவனுக்கு நியாயமாக இவனுக்குரியது தான். சரி, சண்டை வேண்டாம், எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு அதை விட்டுட்டு ஏசேக்குன்னு பெயர் போட்டுட்டு ஒதுங்கிடுறான். அடுத்தது அதே மாதிரி அவங்க அப்பா வெட்டின இன்னொன்று வெட்டுறான். அதுலேயும் தண்ணி கண்ட உடனே அந்த கேராரூர் மேய்ப்பர்னு சொல்கிற ஆட்கள் வந்து தகராறு பண்ணுறான். அப்பவும் பாருங்க, இவனால் எதிர்த்து நிற்க முடியும், சண்டை போட முடியும். ஏன்னா இவன் கையில் நிறைய வேலைக்காரங்க உண்டு. இவங்க அப்பா காலத்திலே அந்த வேலைக்காரங்க 5 ராஜாக்களை ஒரே ராத்திரியில் முறியடித்த ஆட்களாகும். அவ்வளோ பராக்கிரமசாலிகள் இவன்கிட்ட உண்டு. நினச்சா அந்த கேராரூர் மேய்ப்பரெல்லாம் இவன் ஹேண்டில் பண்ணலாம். ஆனால் அதுக்கு அவன் யோசிக்கல. வேண்டாம், அங்கே சண்டை வேண்டான்னு ஏசேக்குன்னு பேர் போட்டுட்டு விட்டுட்டான். இங்கே வந்து வாக்குவாதம் வேண்டாம் அப்படி சொல்லி சித்தனா அப்படி பேர் வச்சுட்டு விட்டுட்டான். அப்போ பாருங்க, தனக்கு உரிமை தான், தன்னுடையது தான், எல்லா லீகல் பாயிண்ட்ஸும் தனக்கு இருக்கு. இருந்தாலும் சண்டை வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், விட்டுரு, அடுத்தது போவோம். ஆனால் சோம்பேறியா இருக்கல. 2ல் போச்சே, 3வது இனி என்னத்துக்கு அப்படின்னு நினைக்கல. விடாமுயற்சி. திரும்ப போயிட்டு அடுத்தது தோன்றான். அடுத்தது தோண்டி எடுத்துட்டு அவன் பார்க்குறான், இப்பொழுது இங்கே சண்டைக்கு யாரும் வரல, இப்பொழுது கர்த்தர் எனக்கு இடம் உண்டாக்கினார், ரக்கபோத் என்று பெயரிட்டான். அல்லேலூயா. கர்த்தர் அந்த ரக்கபோத்தை அவனுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக்கி கொடுத்தார். அதுக்கு அடுத்தது இன்னொரு துறவு வெட்டினா, பெயர் சபா என்று அதுக்கு பெயர் வைத்தான். அதுவும் ஆபிரகாம் காலத்தில் உள்ளது தான். அது மிக விசேஷமான ஒரு துறவு. ஸோ இப்படி அருமையான மணமகனும் நீங்கள் குடும்பமாய் வாழும் பொழுது உங்கள் முன்னோர்களுடைய வழிகள், வேதத்தின் வழிகளை உத்தமமாய் பின்பற்றி அவைகளை நிலைநாட்ட பார்க்க வேண்டும். எல்லாம் என் வழி தனி வழின்னு நீங்கள் போகக்கூடாது. நமக்கு ஆண்டவர் கொண்டு வருகிற வழி இருக்கிறதே, அதை கூட சிந்திக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக இந்த மகனுடைய வாழ்வில் தொழில் விஷயத்தில், அந்த மேய்ப்பர்களுக்காக மேய்ச்சலுக்கு தான் இந்த கிணறாம வெட்டுறான். தொழில் விஷயத்தில் நல்ல ஆசீர்வாதம். ஆண்டவர் ரக்கபோத்தையும் பெயர் சபாவும் கொடுத்து தண்ணீர் பஞ்சமின்றி அந்த ஆடுகளெல்லாம் தண்ணீர் குடிக்க அது ரொம்ப ஆசீர்வாதமாக கொடுத்தார். தொழில் ஆசீர்வாதம். அடுத்து பார்த்தா இந்த துறவை குறித்து சொல்லும் பொழுது உன்னத பாட்டில் நம்ம பார்க்கிறோம், அது குடும்ப வாழ்வையும் காட்டுகிறது. துறவு கணவன் மனைவி உறவை காட்டுகிறது. மனைவியை குறித்து அவள் அடைக்கப்பட்ட துறவு, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம், மறைவு கட்டப்பட்ட நீரூற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீரூற்று தான் துறவு. அப்போ பாருங்கள், இந்த கணவன் மனைவி உறவும் வாழ்வும் மிகவும் ஒரு ஆசீர்வாதமாய், துறவுன்னு சொன்னால் அப்படி தண்ணீர் ஊறி வந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அதே மாதிரி தொழில் விஷயத்தில் மட்டுமல்ல, குடும்ப வாழ்விலும் இந்த உறவு மிகவும் சந்தோஷகரமானதாக, ஒற்றுமை நிறைந்ததாய், புரிந்து கொள்ளுதல் நிறைந்ததாய், மேன்மையாய் இருப்பதாக என்று வாழ்த்துகின்றேன். இன்னொரு காரியம் கூட சொல்லி நிறுத்துகிறேன். இந்த துறவு என்று சொல்லுவது பரிசுத்த ஆவியின் கிரியைகளையும் காட்டுகிறது. அல்லேலூயா. அது தொழிலுக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல, அது குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் மட்டுமல்ல. துறவு ஊற்று தண்ணீரே பொங்கி பொங்கி வா என்று அன்றைக்கு பாடினார்கள் என்று பைபிளில் படிக்கிறோம். அது என்ன, அன்றைக்கு அவங்களுக்கு தண்ணி இல்லாத இடத்துல ஆண்டவர் ஊற்று தண்ணியை கொடுத்தாரு. அதுபோல தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவி ஒரு ஊற்று தண்ணீராய், ஜீவ தண்ணீராய், ஜீவ நதியாய் நமக்கு தரப்பட்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்க வேண்டிய தெய்வீகத்தை ஊட்டி கொண்டே இருக்கிறார். தேவனுக்கு நேராக நம்மை வளர்த்தி கொண்டிருக்கிறார். அந்த தெய்வீகம் ரொம்ப முக்கியம். அதே போல இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அந்த ஈசாக்கின் வழியில் இந்த அருமையான பிரபின் முன்னே கடந்து செல்லுவாராக. ரெபெக்காளின் வழியில் இந்த அனீஷா மலர் கடந்து செல்லுவாராக. 2 பேரும் ஒன்றாக ஈசாக்கு ரெபெக்காள் போல ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் முன் செல்லுங்கள். தொழில் வேலைகள் பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும், குடும்ப உறவு ஆசீர்வதிக்கப்படும். இன்றைக்கு கணவன் மனைவியாய் இணைக்கப்படுறீங்க. சீக்கிரமா ஆண்டவர் தகப்பன் தாயாய் பிள்ளைகளாய் மாற்றுவார். பெருகுவீர்கள், வளருவீர்கள். உங்கள் குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருப்பதாக. அதே போல தெய்வீகத்திலும் வளர்ந்து கொண்டே இருக்கணும், வளர்ந்து கொண்டே இருக்கணும்.
வாலிபத்தில் எப்படி இருந்தீங்களோ அதை விட இப்போ கணவன் மனைவியான பிறகு டபுள் மடங்கு தெய்வீகத்தில் மேன்மையாக இருக்கணும். ஜெபமாக இருக்கட்டும், பைபிள் வாசிக்கிறதா இருக்கட்டும், ஆராதனைகள் கூட்டங்களில் ஓடி ஓடி வருகிறதா இருக்கட்டும், குடும்ப ஜெபம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா தெய்வ பக்தியின் காரியத்திலையும் நீங்கள் வளரணும். இன்னும் பிள்ளைகளை ஆண்டவர் தந்து பெருக செய்யும் பொழுது அப்பொழுதும் தெய்வீகத்தில் பெருகணும். இது இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்கும் பொதுவான வேத வசன ஆலோசனைகள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மென்மேலும் கர்த்தர் கிரியை செய்வாராக.